அம்மாவும் மீன் பிடிக்கிறதுக்காக நள்ளிரவுல கடலுக்குள்ள போறாங்க. ஏன் நள்ளிரவுல போறாங்கன்னா, பகல் ஆயிட்டா விடிஞ்சிட்டா சுத்தி இருக்கிற எல்லாரும் மீன் பிடிக்க வந்துருவாங்க. அவங்க ஆசைப்படுற அந்த ஹில்சா மீன், ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி மீன் வச்சுக்கோங்களேன், அந்த ஹில்சா மீன் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால நள்ளிரவுலயே மீன் பிடிக்க போறாங்க. காலையில விடியறதுக்குள்ள ஒரே ஒரு ஹில்சா மீன் இந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருது. அப்போ அதை பார்த்தவங்க, காலையில மீன் பிடிக்க வரவங்க பார்த்துட்டு, இதை விற்க போறியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த அப்பா பதில் சொல்றார், இல்லை இல்லை, இதை நான் விற்க மாட்டேன் நிச்சயமா. ஏன்னா என்னுடைய பொண்ணு பிரசவத்துக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்கு இந்த மீனை நான் சமைச்சு கொடுக்க போறேன்னு ரொம்ப ஆசையா அந்த மீனை அப்பாவும் மகனும் வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மகள் கிட்ட கொடுத்து இதை சமமான்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அந்த பொண்ணு சமைக்கிறதுக்காக உள்ள போயிடுறான். அந்த நேரத்துல வெளியில ஒரு கடன்காரர் வரார். நீங்க 2.25 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களே, ஹில்சா மீன் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த மீனை என்கிட்ட கொடுத்துருங்க, கடனை திருப்பி தர வேண்டாம் அப்படின்னோடனே இவர் தன்மானத்தை விட்டு, இந்த அப்பா தன்மானத்தை விட்டு கையில காலில் விழுந்து இந்த கடன்காரர்கிட்ட கெஞ்சுறாரு, தயவு செய்து இந்த மீனை மட்டும் திரும்ப கேட்காதீங்க, என் மகள் பிரசவத்துக்காக வந்திருக்கா, அவளுக்காக நான் ஆசையா சமைச்சு கொடுக்கறதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே சரின்னு அந்த கடன்காரர் போயிடுறார். அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் அந்த தெருவில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிடுறான், எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஹில்சா மீன் சாப்பிட போகிறோம், ஹில்சா மீன் சாப்பிட போகிறோன்னு எல்லார்கிட்டையும் ஆசையாக ஓடி போய் சொல்கிறான். இந்த நேரத்தில் மகள் சமையல் அறையிலேருந்து வெளியில் வரா. வெளியில் வந்தோடனே அப்பா ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு, என்னம்மா சமைச்சு முடிச்சாச்சா அப்படின்னோடனே அதுக்கு அந்த மகள் சொல்கிறா, ஹில்சா மீனை சமைச்சிட்டேன்ப்பா, குழம்பு வச்சாச்சு, ஆனால் சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அப்பாவுக்கு அப்படியே மனசு துடிச்சு போச்சு. அந்த நேரத்தில் இதை கேள்விப்பட்ட ஒரு பணக்காரர் வரார். அவர் சொல்றார், நான் உனக்கு 4 ரூபாய் தரேன், ஹில்சா மீன் வச்சிருக்கியாமே அந்த மீனை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு உடனே அரிசி தரேன், உடனே காசு தரேன் அப்படின்னோடனே இவருக்கு இப்போ வேற எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த மீனை அப்படியே தூக்கி அந்த பணக்காரர்கிட்ட கொடுத்துறாரு. வெளியில வரும்போது அந்த சின்ன பையன் இருக்கான்ல, கண்ணில் கண்ணீரோட வாயில உமிழ்நீரோட அந்த பணக்காரரை பார்க்குறான். இதோட இந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வறுமைங்கிற ஒரு விஷயத்த நம்ம கட்டுரையாவோ கவிதையாவோ அதை வாசிச்சிருந்தா இது இந்த அளவு மிகப்பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்குமாங்கிறது சந்தேகம்தான்.